வணக்கம். என்னோட நேம் வந்து வீணா. நான் முகிலங்குறிச்சியிலேருந்து வரேன். நான் இந்த ஜூனில் நடந்த குரூப் 4 இந்த 2024 நடந்த குரூப் 4ல் 170 கொஸ்டின்ஸ் போட்டு ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் இவ்வளோ எடுக்க காரணம் ஏரோ ஸ்டடி சென்டர், சதீஷ் சார், வெங்கடேஷ் சார், அப்புறம் என்னோட ஃபேமிலி எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு டிசம்பரில் எங்கள் அண்ணன் தான் இங்கே கொண்டு ஜாயின் பண்ணி விட்டான். இப்படின்னே தெரியாமல் தான் சும்மா வந்து படிக்க வந்தேன். லாஸ்ட்டில் எல்லாரும் படிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தேன். இது பண்ணி டெய்லி மேக்ஸ்லாம் போடுவேன். இந்த ஹோம் ஒர்க்லாம் தந்து கரெக்டாக அந்த மேக்ஸ் செக் பண்ணுவாங்க போட்டிருக்கோமான்னு. அதுக்கப்புறம் நான் மேக்ஸ்லாம் போட்டு ஓரளவுக்கு மேக்ஸும் நல்லா கொண்டு வந்தேன். நான் இங்கிலீஷ் மீடியம்னால தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருந்து, அதுக்கப்புறம் படிக்க படிக்க தமிழ் கொஞ்சம் இதாகி நல்லா போட ஆரம்பிச்சிட்டேன். தமிழும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஜிகே வந்து சார் தந்த நோட்ஸ் மட்டும்தான் படித்தேன். எல்லாமே சார் தந்தே மட்டும்தான். அதை ஜிகே அதை மட்டும்தான் படித்து அதுலேயும் நல்ல மார்க் வந்துச்சு. ஜிகே நோட்ஸ் சார் தந்தே தான் படித்தேன். வர டெய்லி சாட்டர்டே சண்டே வீக்லி கிளாஸ் தான். சாட்டர்டே சண்டே வரும். சாட்டர்டே சண்டே மேக்ஸும் ஜிகேயும் எடுப்பாங்க. ஜிகே வந்து டெய்லி கிளாஸில் புதுசு புதுசாக எடுப்பாங்க. அதை இங்கே வச்சு படிக்க வச்சுருவாங்க. படிக்க வச்சு அப்போவுமே கொஸ்டின் கேட்டு அதனால எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். நிறைய ஷார்ட்கட் சொல்லி தருவாங்க. அதை வச்சு படிக்கும்போது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருந்து படிக்கிறதுக்கு. வேறு மேக்ஸ் வந்து ஃபுல்லாகவே இங்கே சொல்லி தந்துடுவாங்க. அதை வச்சு வீக்லி எக்ஸாமில் 25 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக மேக்ஸ் இருக்கும். அதை வச்சு போடும்போது நல்லா இருந்து படிக்கிறது ஸ்டார்டிங்கில் சும்மா மேலாப்பில் பார்த்துட்டு வர்றது. அப்புறம் பார்த்தா சார் நல்ல டீட்டெயிலாக கொஸ்டின் எடுக்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் நல்லா டீப்பாக படித்து படிக்கிறத தெளிவாக படிக்கிறது. எவ்வளோ படிக்கிறோமோ அதை தெளிவாக படிச்சுட்டு வந்து எழுதுவேன். அப்படி எழுதி இப்போ நான் 170 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கு காரணம் ஏரோ ஸ்டடி சென்டரும் சதீஷ் சார், வெங்கடேஷ் சார் தான். அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். நீங்கள் இனி அடுத்த எக்ஸாமில் பார்த்து கண்டிப்பாக நல்லா படிங்க. மேக்ஸை டெய்லி போட்டு பாருங்கள். அதை போடாமல் இந்த டெய்லி இந்த செஞ்சு பார்த்தா தான் மேக்ஸ் வரும். இல்லை இடையில விட்டுட்டிங்கனாலே மேக்ஸ் வராது. வேறு நல்ல சார் தந்த நோட்ஸை மட்டுமே படிங்க போதும். அதுவே வேறு எதுவுமே தேவையில்லை. அதை படித்தாலே கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவேன். நான் எப்படி படித்தேன்னா சண்டே சிலபஸ் போடுவாங்க. எக்ஸாம்லாம் முடிஞ்சப்பறம் அன்றைக்கி நான் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருவேன். மண்டே வந்து மார்னிங் 8 o'clock தான் எழும்பி கிளாஸ்க்கு வந்து இங்கேருந்து டெய்லி கொஞ்சம் புக்கு பிரிச்சுருவேன். ஒரே புக்கை டெய்லி படிக்க மாட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா ஃபஸ்ட்டு சயின்ஸ் எடுப்பேன். அப்படி எல்லாமே இந்த சாட்டர்டே தான் படிப்பேன். ஒரே புக்காக படிக்க மாட்டேன். பிரித்து தமிழ் எல்லாமே எடுத்து தான் படிப்பேன். இங்கே டெய்லி கிளாஸ்க்கு வந்துடுவேன். கிளாஸ்க்கு வந்து ஒரு இந்த 8:45 போல் வருவேன். வந்துட்டு இந்த 5 o'clock 5:30க்கு தான் போவேன். அப்போ ஒவ்வொரு சிலபஸ் அந்த ஒரு எக்கனாமிக்ஸ்னால் எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு 2 மணிக்கு ஒரு லெசன் படிப்பேன். டெய்லி அப்படியே சிலபஸ் அந்த பிரித்து வச்சுக்கிடுவேன். இப்படி படிக்கணும்னு அந்த சிலபஸ் அன்னைக்கு நான் ஒரு சிலபஸ் போட்டு வச்சுருப்பேன். அதை முடிக்கிறதுலையும் தூங்க மாட்டேன். 11:30னாலும் நைட்டு வீட்டுக்கு போகிறது 7 o'clock இருக்கும். 7 o'clockனா 8 o'clock ஸ்டார்ட் பண்ணி 11:30 வரை வீட்டிலேருந்து படிப்பேன். படிச்சுட்டு அடுத்த நாள் டியூஸ்டே மார்னிங்னாலும் 4 o'clock எழும்பி அப்போ ஒரு பாடத்தை எடுத்து வச்சுருப்பேன். சப்ஜெக்ட் எடுத்து அதை படிப்பேன். படித்து முடிச்சுட்டு மறுபடியும் எங்கள் கிளாஸ்க்கு வந்து இங்கே இருந்து டெய்லி சிலபஸ் வந்து அப்படி தான் ஃபஸ்ட்டு சயின்ஸ் எடுத்து படிப்பேன். நான் வந்து ஸ்லோ லைனர் தான். நான் படிக்கிறத தெளிவாக படிப்பேன். ரொம்ப ஸ்லோவாக தான் படிப்பேன். படிக்கிறது ஒரு லைன்னாலும் தெளிவாக இருக்கும். அப்படி தான் படிச்சிருக்கேன். வேறு டெய்லி அப்படி தான் படித்து போர்ஷன் முடிக்கிற வரையும் தூங்க மாட்டேன். சாட்டர்டே எங்கள் கிளாஸ் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போய் மறுபடியும் எல்லாம் ரிவைஸ் பண்ணுவேன். படித்து முடிச்சது புதுசாக எதையுமே படிக்க மாட்டேன். சாட்டர்டே வந்து முடிச்சது அவ்வளோ ரிவைஸ் பண்ணுவேன். எவ்வளோ டைம் ஆனாலும் 1 o'clock ஆனாலும் சரி 2 o'clock ஆனாலும் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் படுப்பேன். படுத்தோம்னா 2 hours தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் எழும்பி படித்து ரிவைஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்து எக்ஸாம் எழுதுவேன். எழுதி முடிச்சுட்டு சண்டே ஃபுல்லாக அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு இங்கே வந்து கிளாஸில் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் தான் எடுப்பேன். சண்டே எப்போவுமே புக் எடுக்க மாட்டேன். எனக்கு அது ரெஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கும் இது மண்டேலேருந்து மறுபடியும் ஆரம்பிச்சிடுவேன். சாட்டர்டே வரை புக்கு படிக்க தான் செய்வேன். சண்டே நான் படிக்கணும். நீங்களும் அப்படி உங்களுக்கு என்ன மெத்தட் தோணுதோ அந்த மெத்தடில் படிங்க. உங்களுக்கு மனசுக்கு தோன்ற மாதிரி நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும்.